வெல்கம் டு அதியமான் வாரியர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் தமிழில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான வினாக்கள், தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட் நம்பர் 3 தான் பார்க்க போகிறோம். தமிழ் போர்க்லி சீரியஸ் 5000 கொஷின்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு இதற்கான பிடிஎஃப் கொஷின் ஆன்சர் இருக்கக்கூடிய பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது வீடியோக்கு கீழே நான் கொடுக்குறேன். டெலகிராம்லேயும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இதுவரையும் டெலகிராமில் ஜாயின் பண்ண அப்படின்னா மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் இந்த வீடியோக்கான லிங்க், அதே போல் பிடிஎஃப்கான லிங்க் இது எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். ஒருவேளை வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரல அப்படின்னா டெலகிராமில் ரெகுலராக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். டெய்லி இந்த டெஸ்ட் காலை 11 மணிக்கு அப்டேட் ஆகும். இது டார்கெட் 1ல் இருக்கக்கூடிய டெஸ்ட் நம்பர் 3. இதே போல் டார்கெட் 10 வரையும் நம்ம கொண்டு போவோம். டோட்டலாக 200 டெஸ்ட் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஒவ்வொரு டெஸ்ட்லையும் 25 கொஷின்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் டெஸ்ட் உங்களுக்கு அப்டேட் ஆகும். புதுசாக எக்ஸாம் படிக்கிறீங்க, உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொது தமிழில் 100 வினாக்களுக்கு சரியாக ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கான புக் செட் அவைலபிள் இருக்கும். 92 கொஷின் பேப்பர் கூடிய செட். ஸோ இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு புக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம். நியூ வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் வேணுன்ற அப்படின்றங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. மற்ற ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான புத்தகங்கள் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியமில் வேணுன்றவங்க இதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ கொஷின்ஸ் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், செய்வினை வாக்கியத்தை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பதவியை விட்டு நீங்கினான், உண்ணப்படும் தமிழ் தேனே, கருத்தை பதிவு செய்தான், கருத்து பதிவு செய்யப்பட்டது. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத ட்ரை பண்ணுங்கள். செய்வினை வாக்கியம் எது அப்படின்றத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? ஸோ முதல் கேள்விக்கு சரியான ஆன்சர் என்ன? கருத்தை பதிவு செய்தான். ஒரு வினையை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ செய்வினை வாக்கியம் அப்படின்றது அதுதான், கருத்தை பதிவு செய்தான். ஆப்ஷன் சி. அடுத்து இரண்டாவது கேள்வி, சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உறுதுயர் அலரமல் நோக்கி ஆய்மகள். இந்த அடிகள் இடம்பெற்றக்கூடிய சொல்லின் இலக்கண குறிப்பு. அடிகோடிட்ட அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது அடிகோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதில் எந்த சொல் அடிகோடிட்ட சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறுதுயர். ஸோ அதுக்கான இலக்கண குறிப்பு என்ன அப்படின்றதான் கேள்வி. டைரெக்டாகவே நமக்கு இந்த ஒரு சொல் மட்டும் கொடுத்துட்டு அதற்கான இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னும் கேட்கலாம். சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உறுதுயர் அலரமல் நோக்கி ஆய்மகள். ஸோ இது முல்லைப்பாட்டில் வரக்கூடிய பாடல் வரி புக்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்த உறுதுயர் அப்படின்ற சொல்லுக்கான இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்பு தொகையா, வேற்றுமை தொகையா, வினை தொகையா, ஊமை தொகையா. ஸோ சரியான ஆன்சர் வினை தொகை. உறுதுயர் அப்படின்றது வினை தொகை. அடுத்து பகை கொளல். இந்த சொல்லுக்கான இலக்கண குறிப்பு. டைரெக்டாக பகை கொளல் அப்படின்ற சொல் கொடுத்துட்டு அதுக்கான இலக்கண குறிப்பு என்ன அப்படின்றத பார்க்கலாம். தொழில் பெயரா, இரண்டாம் வேற்றுமை தொகையா, ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சமா, பண்பு தொகையா. ஸோ சரியான ஆன்சர் என்ன? இரண்டாம் வேற்றுமை தொகை. சரிங்களா? பகை கொளல். ஸோ அப்போ இரண்டாம் வேற்றுமை உருவு என்ன அப்படின்னு பார்க்கணும். ஐ. சரிங்களா? பகையை கொளல். ஸோ இரண்டாம் வேற்றுமை தொகை. அடுத்து அருகோணம் என்ன வகையான பெயர் சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வடிவ பண்பு பெயர், நிற பண்பு பெயர், அளவு பண்பு பெயர், சுவை பண்பு பெயர். அருகோணம் என்ன வகையான பெயர் சொல் அப்படின்னு பார்த்தோம்னா வடிவ பண்பு பெயரா, நிற பண்பு பெயரா, அளவு பண்பு பெயரா, சுவை பண்பு பெயரா. சரியான ஆன்சர் என்ன? அருகோணம் அப்படின்றது நமக்கு வடிவத்தை குறிக்கக்கூடியது. அப்போ வடிவ பண்பு பெயர். அருகோணம் வடிவ பண்பு பெயர். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் கொடுத்துருக்காங்க. குடநாடு சேரர்களின் நாடு எனப்பட்டது, சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது, நாடு எனப்பட்டது சேரர்களின் குடநாடு, சேரர்களின் குடநாடு நாடு எனப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சரியான ஆன்சர், சொற்கள் சரியாக இதில் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு அப்படின்றத செக் பண்ணுங்கள். சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது. அடுத்து கேள்வி எண் 6, சரியான அகர வரிசை. உழவு, மண், ஏர், மாடு. எது வரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு எது வரணும்? உழவு வரணும். அதுக்கப்புறம் என்ன வரணும்? ஏர் வரணும். இங்கே மாறி இருக்குது, மூணாவதாக இருக்குது. அப்போ ரெண்டாவதாக எங்கே ஏர் இருக்குது? இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு உழவு, அதுக்கப்புறம் ஏறு, அப்புறம் மூன்றாவது மண், நான்காவது மாடு. சரிங்களா? மண், மாடு, மா, மா. ஸோ ஆப்ஷன் சி அகர வரிசை. உழவு, ஏர், மண், மாடு. அடுத்து கீழ்கண்ட வேர் சொல்லிலிருந்து தொழில் பெயரை உருவாக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வால் அப்படின்ற சொல்லுக்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? வேர் சொல்லிலிருந்து தொழில் பெயரை நம்ம உருவாக்கணும். தொழில் பெயர் அல்தல்ல முடியும். ஸோ அப்போ வால் அப்படின்ற சொல்லுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? தொழில் பெயரை உருவாக்குக அப்படின்ட்டு. அல்தல் இங்கே கொடுக்காம வாழ்க்கை அப்படின்ற சொல்லி நமக்கு என்னது? தொழில் பெயர் தான். வாழ்க்கை அப்படின்றது ஒரு தொழிலை குறிக்கக்கூடியதான். ஸோ ஆப்ஷன் டி. வாழ்ந்த, வாழ்ந்தான், வாழ்ந்து, வாழ்க்கை. வாழ்க்கைன்றது இந்த இடத்துல தொழில் பெயர். சரிங்களா? எப்படி பொங்கல் அப்படின்றது நம்ம தொழில் பெயர் அப்படின்னு சொல்கிறோமோ, ஏன்னா அது பொங்குதல் அப்படின்ற தொழிலை குறிக்கக்கூடியது.
அதுபோல் வாழ்க்கை அப்படின்றது வாழ்தல் அப்படின்ற தொழிலை குறிக்கக்கூடியது. சரியா? அப்போ வாழ்க்கை அப்படின்றது தொழில் பெயர். அடுத்து உலகம் அப்படின்ற சொல் தமிழ் சொல்லின் வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேர்ச்சொல் எப்படி வரணும்? கட்டளை வாக்கியமாக வரணும். இங்கே உலகு, உளவு, உலது, உளவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. இது தப்பு. சரிங்களா? அப்போ உலகு, உளவு ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் மாறி இருக்கு. எது கரெக்டான ஆன்சர்? வேர்ச்சொல் அப்படின்னு பார்க்கும்போது உலகம் அப்படின்றதுக்கு உலகு, உலகு அப்படின்றது தான் சரியான வேர்ச்சொல். கட்டளை வாக்கியமாக இருக்கு. அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்தல். வானம், வானம். ஆகாயம், கானம், வன்மை, ஆகாயம், குரங்கு, வானரகம். அதே போல் விரும்பு, வெடி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நமக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பாருங்க. சரிங்களா? இந்த இடத்துல லா வராது. சரிங்களா? வானரகம். ஓகே, வானரகம், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சரியான ஆன்சர் என்னது? ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை அறிக அப்படின்னு. வானம் அப்படின்னா நமக்கு ஆகாயம், ஆப்ஷன் டியில் இருக்குது. வானம் அப்படின்னா வெடி, அப்போ ஆப்ஷன் டி ஆகாயம். அதே போல் வெடி. வானம் அப்படின்னா ஆகாயம், வானம் அப்படின்னா வெடி. அடுத்து கன்வெக்ஷன். இது சரியான தமிழ் சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே தண்டனை, குற்றம், அதே போல் வழக்கு, தீர்ப்பு. நமக்கு சரியான ஆன்சர் என்ன? தண்டனை, குற்றம், வழக்கு, தீர்ப்பு. ஸோ நமக்கு தண்டனை, ஆப்ஷன் ஏ. கலை சொற்களில் படிச்சிருப்பீங்க. அடுத்து மரபு பிழை கேட்டிருக்காங்க. என்னது? மரபு பிழை. மரபு பிழையை நீக்கி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நேற்று தென்றல் காற்று அடித்தது. நேற்று தென்றல் காற்று அடித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் பாருங்கள். காற்று பறந்தது, காற்று வீசியது, காற்று ஓய்ந்தது, காற்று சுழன்றது. இது சரியான ஆன்சர். மரபு பிழை என்ன இருக்குன்னு பாருங்கள். காற்று அப்படின்னா ஓய்ந்தது, சுழன்றது, பறந்தது வராது. காற்று வீசியது, அதுதான் மரபு சார்னு நம்ம சொல்லக்கூடியது. காற்று வீசியது. இப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிக. கலிப்பா, வஞ்சிப்பா, காஞ்சிப்பா, வெண்பா. பொருந்தாத சொல் எது? இந்த இடத்துல கலிப்பா, வஞ்சிப்பா, வெண்பா இது எல்லாமே பா வகைகளில் ஒன்று. காஞ்சிப்பான்றது தப்பாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி. அப்போ பா வகைகள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். கலிப்பா, வஞ்சிப்பா, வெண்பா இது எல்லாமே நம்ம தெரிஞ்சிருந்தால் தான் காஞ்சிப்பான்றது தப்புன்னு சொல்ல முடியும். அடுத்து 13 மூடுபனி, வினைத்தொகை, வெந்து, வினையச்சம், தடவரை, உரிச்சொல் தொடர், மூதூர், தொழில் பெயர். பொருந்தாத சொல் எது அப்படின்னு பார்க்கணும். இதில் மூதூர் அப்படின்றது தொழில் பெயர் கொடுத்துருக்காங்க. இது தப்பு. மூடுபனி வினைத்தொகை கரெக்டு, வெந்து வினையச்சம் கரெக்டு, தடவரை உயிர்ச்சொல் கரெக்டு, மூதூர் அப்படின்றது தொழில் பெயர் தவறானது. சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 14. மற்றொன்று என்ற சொல்லை பிரித்து நிலைமொழி என்ன வகையான தொடர் என்பதை சுட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உரிச்சொல் தொடரா, இடைச்சொல் தொடரா, எழுவாய் தொடரா, பெயரச்ச தொடரா. ஸோ சரியான ஆன்சர் அது நிலைமொழி என்ன வகையான தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நிலைமொழி என்ன வகையான தொடர்? மற்றொன்று அப்படின்ற சொல்லலை. சரிங்களா? இதில் நிலைமொழி அதே போல் வருமொழி அப்படின்னு பிரிச்சிங்கன்னா அது என்னது? இடைச்சொல் தொடர், ஆப்ஷன் பி. சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 15. கார்காலம் என்பது மாசி பங்குனி, மார்கழி தை, ஆவணி புரட்டாசி, சித்திரை வைகாசி. ஸோ சரியான ஆன்சர் அது ஆப்ஷன் ஏவா, பியா, சியா, டியா? ஆப்ஷன் சி. கார்காலம் அப்படின்றது ஆவணி அதே போல் புரட்டாசி. சரிங்களா? இது ரெண்டும் தான் கார்காலம். அடுத்து நாகபஞ்சமி கதை அடைமொழியால் குறிக்கப்படக்கூடிய நூல். யசோதரா காவியம், சூளாமணி, நாககுமார காவியம், உதயன குமார காவியம். எது சரியான ஆன்சர்? நாகபஞ்சமி கதை அப்படின்ற அடைமொழியால் குறிக்கப்படக்கூடிய நூல் எது? இதுலேயே இருக்குது நாககுமார காவியம், ஆப்ஷன் சி. அடுத்து பொறுத்துக. சிலம்பு, குலை, சுட்டி, அரைஞான். இடையில் அணிவது, நெற்றியில் அணிவது, காலில் அணிவது, காதில் அணிவது. நமக்கு சரியான ஆன்சர் என்னது? ஃபஸ்ட்டு சிலம்பு அப்படின்னா என்னது? காலில் அணிவது. அப்போ 3 எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது. குலை அப்படின்றது காதில் அணிவது. அதே போல் சுட்டி அப்படின்றது நெற்றியில் அணியக்கூடியது, நெற்றி சுற்றி. அரைஞான் அப்படின்றது இடையில் அணியக்கூடியது. அப்போ ஆப்ஷன் பி. சிலம்பு காலில், குலை காதில், சுட்டி இடையில், அரைஞான்
சாரி அரைநான் இடையில் சுட்டி நெற்றியில். சரிங்களா, ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்து பொறுத்துக. பாரதி நாளை வருவான் எவ்வளவு உயரமான கோபுரம்? கவிதா உரை படித்தால் என் அண்ணன் நேற்று வந்தான். செய்வினை தொடர், செய்தி தொடர், தன்வினை தொடர், உணர்ச்சி தொடர். ஸோ நமக்கு சரியான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. சரிங்களா, 2 4 1 3. இந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 2 4 1 3 இல்லை 3 1 அப்படின்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 கரெக்டாக மேட்ச் பண்ணிடுவீங்க, அப்புறம் இருக்கக்கூடிய 2 தப்பு பண்ணிடாதீங்க. சரியா, பாரதி நாளை வருவான் அப்படின்றது செய்தி தொடர், எவ்வளவு உயரமான கோபுரம் அப்படின்றது உணர்ச்சி தொடர், கவிதா உரை படித்தால் அப்படின்றது செய்வினை தொடர், என் அண்ணன் நேற்று வந்தான் அப்படின்றது தன்வினை தொடர். சரிங்களா, என் அண்ணன் நேற்று வந்தான் அப்படின்றது தன்வினை தொடர். அதே போல் கவிதா உரை படித்தால் அப்படின்றது செய்வினை தொடர், எவ்வளவு உயரமான கோபுரம் அப்படின்றது உணர்ச்சி தொடர், பாரதி நாளை வருவான் அப்படின்றது செய்தி தொடர். அடுத்து வினா கண்டறிக. கடைக்காரரிடம் கடையில் தக்காளி உள்ளதா என வினவுதல் என்ன வகையான வினா அப்படின்றது தான் கேள்வி. என்ன வகையான வினா பாருங்கள். கொழல் வினாவா, கொடை வினாவா, ஏவல் வினாவா, அரியா வினாவா? ஸோ கடையில் போய் கேட்குறோம் அப்படின்னா வாங்கும் பொருட்டு தான் கேட்குறோம். அப்போ வாங்கும் அப்படின்னா கொழல், ஆப்ஷன் ஏ. கடைக்காரரிடம் கடையில் தக்காளி உள்ளதா என வினவுதல் கொழல் வினா. ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்து கேள்வி 20. வட்டம் இப்பெயர் சொல்லின் வகையை கண்டறிக. காலப்பெயர், தொழில் பெயர், பொருட்பெயர், பண்பு பெயர். வட்டம் அப்படின்றது எதை குறிக்குது? அதனுடைய வடிவம். வடிவம்ன்றது பண்புக்குள்ளே வரும். ஸோ ஆப்ஷன் டி. வட்டம் அப்படின்றது பண்பு பெயர், ஆப்ஷன் டி. அடுத்து கேள்வி எண் 21. சரியான அகரவரிசையை தேர்வு செய்க. வெந்து, கூத்தர், வைரியம், கடும்பு, வேவை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? அகரவரிசை பார்க்கணும். எது முதல்ல வரும் அப்படின்றத முதல்ல பிளான் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எது வரும், அடுத்து வெவ்வேறு சொற்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கடும்பு, கூத்தர், வைரியம், வெந்து, வேவை கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ எல்லா சொற்களும் மாற்றி மாற்றி கொடுக்கும்போது முதல்ல எது வரும்? கா வரிசை வரும். இங்கே தப்பாக இருக்குது, கா இங்கே இருக்குது, தப்பாக இருக்குது. அதே போல் இந்த இடத்துல கா இங்கே கொடுத்துருக்காங்க, இது கரெக்டு. காக்கு அப்புறம் என்ன வரும்? கூ வரணும். சரிங்களா, அதுக்கப்புறம் என்ன வரணும்? வா வரணும். வாக்கு அப்புறம் தான் வே வரணும். இப்போ ஆப்ஷன் பி. கடும்பு, கூத்தர், வைரியம், வெந்து, வேவை. அப்போ ஆப்ஷன் பி. கா, கூ, வா, வே, வே. அப்போ கடும்பு, கூந்தர், அதே போல் வைரியம், வெந்து, வேவை. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்து 22. வை அப்படின்ற ஓரெழுத்து சொல்லின் பொருள் என்ன? நெல், புல், கல், வில். வை அப்படின்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் என்ன? வை அப்படின்ற சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா வைக்கோல், அதாவது புல் வகைகளை குறிக்கக்கூடியது. சரிங்களா, வை அப்படின்றது புல் வகைகள். சரியா, ஸோ இந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா வை அப்படின்றது புல். சரியா, அடுத்து 23. சரியான எதிர்மறை சொல்லால் நிரப்புக. மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல். மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல். அல்லீல், அல்லோல் கொடுத்துருக்காங்க. இங்கே அல்லல், அல்லால், அல்லீல், அல்லோல். ஸோ இது என்ன வரும்? அல்லல் அப்படின்றது தான் சரியானது. மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள், அதற்கு எதிர்மறையான சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லல். அவங்க கேள்வியில் என்ன கொடுத்துட்டாங்க? மணிமேகலை செல்வ செழிப்பை விரும்பியவள்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு எதிர்மறையானது அல்லல், ஆப்ஷன் ஏ. அடுத்து விசனம் அப்படின்ற சொல்லுக்கான எதிர்ச்சொல் என்ன? விசனம் அப்படின்னா கவலை அப்படின்றது பொருள். விசனம் அப்படின்னா கவலை, அதுக்கான எதிர்ச்சொல் கேட்குறாங்க. அப்போ கவலையா, துன்பமா, மகிழ்ச்சி, அன்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவலை கிடையாது, துன்பம் கிடையாது, அன்பு கிடையாது. என்னது? மகிழ்ச்சி, ஆப்ஷன் சி. எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க, தப்பு பண்ணிடக்கூடாது. சரிங்களா, எதிர்மறையாக இருக்கக்கூடிய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மகிழ்ச்சி. விசனம் மகிழ்ச்சி. அடுத்து கேள்வி எண் 25. ஒரு மொழியில் பொருள் உணர்த்தக்கூடிய மிக சிறிய கூறு. உளியன், உருவன், முற்றுளி, அதே போல் மயங்குழி. ஒரு மொழியில் பொருள் உணர்த்தக்கூடிய மிகச்சிறிய கூறு அப்படின்னு பார்க்கும்போது என்னது? உருவன், ஆப்ஷன் பி. ஒரு மொழியில் பொருள் உணர்த்தக்கூடிய மிகச்சிறிய கூறு உருவன். இது வந்து உரையாடலே அப்படியே கொடுத்துருப்பாங்க. சரியா, ஸோ 25 வினாக்கள் பார்த்துருக்கோம். 25 வினாக்களுக்கு எவ்வளோ கொஷின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் புதுசாக படிக்கிறீங்க, உங்களுக்கு தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியமில் புக்ஸ் வேணும் அப்படின்னா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நியூ வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்க, டிஎன்பிஎஸ்சி எந்த எக்ஸாமாக இருந்தாலும் நியூ வீடியோ கிளாஸஸ் அதே போல் டெஸ்ட் பேட்சுக்கு 9994359181 இல்லை 8681859181 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க.
தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 3 புக் செட்டாக இருக்கும். ஸோ இதில் எந்த புக் உங்களுக்கு வேணுமோ, ஏதாவது 2 புக்கு வேணும், இல்லை கம்ப்ளீட்டாக 3 செட் வேணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட்டாக இப்போ இருக்கக்கூடிய நியூ சிலபஸ் அந்த மாதிரி உங்களுக்கு புக்ஸும் அவைலபிள் இருக்கும். ஸோ அதை வந்து எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கான வீடியோ நாளைக்கு அப்டேட் ஆகும். இந்த வீடியோக்கான கொஷின் ஆன்சர் இருக்கக்கூடிய PDF டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் 25 வினாக்களுக்கு எவ்வளோ கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத PDF வச்சு வெரிஃபை பண்ணிக்கோங்க. வீடியோலையுமே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.